Hello friends, welcome to Medicboy vlogs. Experience the pride of nursing. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் 10 countries paying higher salary for nurses. அதாவது எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ அதிகமாக வந்து சேலரி வந்து நர்சஸ்க்கு வந்து பே பண்ணுறாங்க, அதில் முதல் 10 அப்படின்னு நான் வந்து வரிசைப்படுத்தியிருக்கேன். திஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் சர்டன் கிரிட்டேரியா. அந்த கண்ட்ரியில் எவ்வளோ வந்து குவாலிட்டி லைஃப் இருக்குது, குவாலிட்டி லிவிங் எப்படி இருக்குது, அங்கே அந்த சேல்ரி வந்து எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிற இந்த சர்டன் கிரிட்டேரியா கீழே வந்து நான் இந்த டாப் 10 கண்ட்ரீஸை வந்து நான் வந்து வேரியன்ட் பண்ணி நான் ஆர்டர் பண்ணியிருந்திருக்கேன். இப்போது உங்களுக்கு சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மெடிக்கல் நாலேஜ் ஷேர் அப்படின்னு ஒரு குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 4 குரூப் வந்து க்ரியேட் பண்ணி 4 குரூப் வந்து இப்போ ஃபுல்லாகி இப்போ 5th குரூப்புக்கு வந்து நாங்கள் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் நர்சிங் பர்சனல்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன போஸ்ட் பண்ணோம்னா, டெய்லி எய்ம்ஸ் MCQs, அதாவது Q&A அந்த மாதிரி நாங்கள் டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு கொஸ்டின் படித்தாலும் 300 days 300 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக டெய்லி ஒரு ட்ரக் ரிலேட்டட் டு ஃபார்மகாலஜி அண்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் டேர்ம்ஸ் இது எல்லாமே தினமும் நாங்கள் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் மெடிக்கல் ஃபவுண்டேஷன். இதுக்கு வந்து இந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, கீழே வந்து என்னோடய டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் லிங்க்குள்ளே போய் அந்த சேனலில் ஜாயின் பண்ணி உங்களோட விஷ், எனக்கு இந்த மாதிரி சேரணும், ஐ வாண்ட் டு ஜாயின் மெடிக்கல் நாலேஜ் ஷேர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட டெலகிராம் சேனலுக்கு என்னோட மெடிக்கல் நாலேஜ் ஷேர் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் லிங்க்கில் வந்து சேர்ந்துக்கலாம். அதனால் இந்த பிளாட்ஃபார்மை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 10 countries பேயிங் ஹையர் சேலரி ஃபார் நர்சஸ். எந்தெந்த கண்ட்ரி நர்சஸ்க்கு வந்து அதிகமாக வந்து சேலரி பே பண்ணுறாங்க. நம்மளோட வரிசையில் இப்போது 10வது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நியூசிலாந்து. இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. இது வந்து ஆஸ்திரேலியா கிட்டே இருக்கும். இது வந்து சரௌண்டட் பை ஓஷன். இந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா வந்து பெர் ஆனுவல், அதாவது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நான் US டாலர் ரிலேட்டடாக தான் கணக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து $56,318 வந்து பெர் இயர் வந்து ஒரு நர்ஸ் வந்து நியூசிலாந்தில் வந்து சம்பாதிக்க முடியும். இது இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா வந்து 41,95,127 ருபீஸ் இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃபஸ்ட் கண்ட்ரி ஃபார் எவ்ரி ஒன். ஒரு குவாலிட்டி லைஃப் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி. இதனால் இந்த கண்ட்ரிக்கு நான் கொடுத்துருக்க பிளேஸ் நம்பர் 10. நம்பர் 9 வந்து நான் கொடுத்துருக்க கண்ட்ரி ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாண்டுங்கிறது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. பட் ஐரிஷும் வந்து அவங்க பேசுவாங்க. பட் மெஜாரிட்டி எல்லாருமே இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் தான். உங்களுக்கு அந்த கண்ட்ரி போகணுன்னா கூட உங்கள் ஸ்கில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். OET IELTSலாம் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வச்சுருந்தா தான் உங்களுக்கு அயர்லாண்டு வந்து போக முடியும். இதோட சேல்ரி பார்த்திங்கன்னா வந்து பெர் மந்த்துக்கு US டாலர்ஸில் வந்து $6,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா வந்து $57,000. இது இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 42 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாண்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ், நல்ல வெல் டெவலப்டு ஒரு கண்ட்ரி. எல்லாமே பயங்கர ஒரு டெரரிசம் ஃப்ரீ, ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். யூரோப்பியன் கண்ட்ரி. இது வந்து UKக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. என்னோட இந்த டாப் 10 லிஸ்ட்டில் 8th பிளேஸ் பிடிக்கிறது சுவிட்சர்லாந்துனால எல்லாருக்கும் பிடிக்கும். பூமியின் சொர்க்கம்னு கூட சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்து. அங்கே எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $60,000 பெர் ஆனம், அதாவது 6,000 ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா 44 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு கிடைக்கிது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் சுவிட்சர்லாந்துன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன்,
ஃப்ரெஞ்ச் அண்டு ஜெர்மன். இந்த 3 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தாராளமாக சுவிட்சர்லாந்தில் ஒரு நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணலாம். இவங்க எப்பயுமே ஓப்பன் ஹேண்டடாக நர்சஸை வந்து ஒரு வெல்கம் பண்ணுற கண்ட்ரி தான் இது. ரொம்ப சேஃபஸ்ட்டு கண்ட்ரி. எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆர்மியே வந்து இல்லாத கண்ட்ரி, அந்த லெவலுக்கு வந்து இது வந்து சேஃப். இந்த கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து சுவிட்சர்லாந்து. இங்கே வந்து போகணுன்னா இந்த 3 லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கண்ட்ரியில் ஒரு நர்ஸாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7வது பிளேஸ் எந்த கண்ட்ரிக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து அப்படிங்கிறது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. இந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ஒரு டச் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. இங்கே சேலரி பார்த்தீங்கன்னா $60,273 பெர் ஆனம். இது வந்து இந்தியன் ருப்பீஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44 லட்சம் ரூபா, 44,90,000, கிட்டத்தட்ட 45 லட்சம் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கலாம் நெதர்லாண்டில். இந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பெரும்பாலான பேர் இங்கிலீஷ் வந்து வெல் நோனாக தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் டச் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறனால அந்த லாங்குவேஜில் ஒரு ஃப்ளூயன்சி இருந்தால் தான் இவங்க வந்து இன்டேக் எடுக்கிறாங்க. அதனால் டச் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கிறது அவசியம். இங்கிலீஷ் நாலேஜும் வந்து தேவை. மெஜாரிட்டி ஆஃப் எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷும் வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம இதில் 6th பிளேஸில் இருக்கிறது எல்லாரோட ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கண்ட்ரி, அதுதான் கனடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் 2 லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. இங்கே வந்து சேலரி பார்த்தீங்கன்னா வந்து $60,273 பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு $60,273 வந்து கிடைக்குது. இப்போ பெர் ஹவருக்கு வந்து $30, $30.3 வந்து பெர் ஹவருக்கு கொடுக்குறாங்க. இந்த ரிமோட் ரீஜியன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து சேலரி கொடுக்குறாங்க கனடாவில். அதாவது 61,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 45 லட்சம் ரூபாய் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நார்வேனா அது வந்து ஒரு யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. இங்கே பேசுகிற லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நார்வேஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிமிலர் டு டேனிஷுங்கிற ஒரு லாங்குவேஜோட ரொம்ப சிமிலராக இது வந்து இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் நேச்சுரல் பிளேஸ் டு லிவ் இன் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவ்வளோ ஒரு இருக்கிறதுக்கு ஒரு எல்லா தேவையான எல்லாமே இந்த கண்ட்ரியில் இருக்குது. ஃபுல்லும் ஒரு க்ரீனிஷான ஒரு கண்ட்ரி. அதிகம் வந்து மாடர்னைசேஷன் தேவையான இடங்களில் மாடர்னைசேஷன் ஆகிருக்காங்க. இன்னும் அந்த நேச்சரை வந்து அவங்க எம்ஃபசைஸ் பண்ணி ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கண்ட்ரி. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 66,500 பேசிக்காக கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் போக 69,535 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். இது இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 49,50,000 rupees வரைக்கும் நம்ம இந்தியன் ருப்பியில் நம்ம பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும். நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரி. அதுதான் நம்ம ஆஸ்திரேலியா. இது வந்து நான் 4th place கொடுத்துருக்கேன். இது ஏன் நான் 4th place கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அப்புறமேட்டு நம்மளோட சேல்ரி, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது இந்த ஆஸ்திரேலியாவில். இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. உங்களுக்கு OET IELTS வந்து முடிச்சிருந்தால் தான் இங்கே வந்து சேர முடியும், அது தேவைப்படும். சேல்ரி பார்த்திங்கன்னா வந்து 72,000 பெர் இயர் கொடுக்குறாங்க. இது இந்தியன் ருப்பீஸில் பார்த்திங்கன்னா 53 lakhs, அதாவது 53,63,000 வந்து உங்களுக்கு பெர் ஆனம் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி, அதாவது நம்பர் 3. இப்போ வந்து டாப் 3க்கு வந்து நம்ம நெருங்கிட்டோம். இதில் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, USA தாங்க. USAங்கிறது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நம்ம OET IELTS முடிச்சிருக்கணும், ப்ளஸ் NCLEX RN அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம USA வந்து போக முடியும். இப்போ இதுக்கு வந்து சேல்ரி பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியே வந்து $72,000 கொடுக்குறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா 102, அதாவது $1,02,350 வந்து கொடுக்குறாங்க கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் மட்டும். இதுக்கு வந்து சர்டின் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ், அது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் நர்சஸ் தான் வந்து கலிஃபோர்னியாவில் எடுப்பாங்க யூஸ்வலாக. இது வந்து இப்போ இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 53,75,000 வரைக்கும் நம்ம வந்து USAவில் அஸ் அ நர்ஸாக நம்மளால் சம்பாதிக்க முடியும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்பர் 2ல் எந்த கண்ட்ரி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐஸ்லாண்ட். இந்த கண்ட்ரியை பற்றி யாருக்கும் அதிகம் தெரியாது. இது ஒரு யூரோப்பில் அப்பர் ரீஜியனில் ஒரு அண்டார்டிக்கு கிட்டன்னு கூட சொல்லலாம், ஃபுல்லும் ஒரு ஐஸ் சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த கண்ட்ரி. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னென்னா சேலரி ஒரு பெரிய அட்வான்டேஜ். $87,000 வந்து கொடுக்குறாங்க. இது இந்தியன் ருபீஸ்க்கு 64,80,000 ரூபா வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டு பை ஐஸ். இங்கே வந்து சன்லைட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நிறைய டெப்ரெஷன் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு அங்கே போய் அடாப்ட் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சேலரி வைஸ் இது ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு கண்ட்ரி. இதுக்கு நம்ம ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜ், அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கிலீஷ்லேயும் நம்ம ஃப்ளூயன்சி இருக்கணும். நம்பர் ஒன் கண்ட்ரி பேயிங் ஃபார் நர்சஸ் ஹையஸ்ட் பே கொடுக்குற கண்ட்ரி வந்து லக்சம்பர்க் அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. இது ஒரு ஸ்மால் ஜெர்மன் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. இது ஒரு குட்டி நாடு. அந்த நாட்டோட லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஜெர்மன். கண்டிப்பாக வந்து ஜெர்மனில் வந்து ஒரு ஃப்ளூயன்சி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இங்கே வந்து ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா $90,000 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 67 லட்சம் ரூபாய் வந்து இந்தியன் ருபீஸில் வந்து நமக்கு பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இட்ஸ் ரியலி ஹியூஜ் அமௌண்ட். பட் அப்படி இப்போ இந்த கண்ட்ரியில் போய் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணணுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்கு வந்து நல்ல ஒரு அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி, அங்கே வந்து லக்சம்பர்கிஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜும் பேசுவாங்க. அது வந்து குவைட் சிமிலர் டு ஜெர்மனுக்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். அதனால் அந்த லாங்குவேஜுக்கு நம்ம நல்ல ஃப்ளூயன்சியாக இருக்கணும், ப்ளஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் லக்சம்பர்கில் ஒரு நர்ஸாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது டாப் 10 கண்ட்ரிஸ் பேயிங் ஹையர் சேலரி ஃபார் நர்சஸ். இந்த டாப் 10 கண்ட்ரியும் போக இன்னும் சில கண்ட்ரி வந்து நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். இது வந்து டாப் 10ல் நான் வந்து கொடுக்கல. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்த நீங்கள் கண்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து போகிறதுக்கு நிறையா ப்ராசஸ் அண்டு நிறையா வந்து உங்களுக்கு நிறையா நீங்கள் கோ த்ரூ பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து ப்ராசஸிங் கொஞ்சம் ஈஸியாக போய்க்கலாம். சேலரியும் சாட்டிஸ்ஃபையபிள் மாதிரி தான் இருக்கும். அதில் நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜெர்மன் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. இங்கே வந்து சேலரி வந்து $40,000 பெர் இயர் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 30 lakhs 30 லட்சம் வந்து நம்ம பெர் இயர் வந்து பேசிக் சேலரியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவை எல்லாமே ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு OETயோ IELTSஓ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஜெர்மனில் B2 மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஜெர்மனியில் ஒரு நர்ஸாக வந்து வேலை பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க கண்ட்ரி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், அதாவது யூகேயில் நீங்கள் வந்து இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. யூகேயில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு OET or IELTS தேவைப்படும். இப்போ யூகேயில் பார்த்தீங்கன்னா 90,000 வேக்கன்சி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நர்சஸ்க்காக. அதனால் நீங்கள் OET IELTS மட்டும் முடிச்சு ஒரு 6 to 8 months எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் டு கோ ஃபார் UK. இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 22,32,000 rupees வந்து இங்கே வந்து அவங்க சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன். இன்றைக்கி நம்ம வந்து எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ பே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும், எதுவும் டவுட்ஸ் அண்ட் queries இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு, நம்ம மெடிக்பாய் யூடியூப் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.